வணக்கம் மக்களே, நண்பர்களே, உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சத்தான டிஃபன் செஞ்சு தரணும். என்ன செஞ்சு தரலான்னு ஒரே யோசனையாக இருந்ததுங்க. சரி, வீட்டில் என்ன இருந்ததுன்னு பார்த்தேன். கோதுமை மாவும் ராகி மாவும் இருந்ததுங்க. ரெண்டும் கலந்து தோசை மாதிரி சுட்டு கொடுத்துடலான்னு வேலையில் இறங்கிட்டேங்க. ராகி மாவு கம்பு மாவு கலந்துக்கிட்டு கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் கலந்துக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு, பொடியாக வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா அந்த மாதிரி நாளாக கீறி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவேங்க. ஒரு பெரிய கேரட் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக சீவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. தேவைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பச்சை மிளகாவை வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அந்த காரம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். அதை மாவில் சேர்த்துக்குங்க. திருப்பியும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கலந்துக்குங்க. கலந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக மாறின உடனேயும் இதையும் எடுத்து நம்ம மாவில் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சூட்லேயே நம்ம கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க. வதக்கும் போது நல்லா அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதையும் நம்ம மாவில் கொட்டி கலந்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவை. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா தடவி விட்டுட்டு மாவு ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றி நல்லா மெலிசாக வருங்க. இது எவ்வளோ மெலிசாக ஊற்றினாலும் அது மெலிசாக வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அது மேலே வந்து இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு க்ரீன் தோசை கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா அது ஒரு ஹெல்த்தியான தோசையாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அது பாருங்கள், சூப்பராக அந்த கொத்தமல்லியோட சாறுலாம் இறங்கி சூப்பராக இருக்குது தோசை. இதுக்கு தொட்டு சாப்பிட நான் வந்து மஷ்ரூமும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி செஞ்சுருக்கேங்க. பட்டர் முந்திரிலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கிறேன் அந்த கிரேவி. இந்த கிரேவிக்கான வீடியோவை நான் இன்னொரு நாளைக்கு போடுறேங்க. இப்போ பாருங்கள், தயாராகிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க. சூடான கொத்தமல்லி ராகி கோதுமை தோசை, மஷ்ரூம் பட்டாணி கிரேவி. இப்போ வாங்க எங்கள் சாமிக்கு கொண்டு போகலாம். அவருக்கு ராகியில் தனியாக சுட்டு கொடுத்துருக்கேன், கோதுமையில் தனியாக சுட்டு கொடுத்துருக்கேன். இப்போ 2 மாவையும் கலந்து சுட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன். இது மாதிரி அவருக்கு தயார் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் தோசை இருக்கும். அவருக்கும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொத்தமல்லிலாம் மேலே தூவி இருக்கவும் அதனால் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவார். பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அவர் எப்பவுமே போல் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாரு. ஒரு ஆரோக்கியமான காலை டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டோன்ட்டு ஒரு திருப்திங்க. உங்கள் வீட்லேயும் தோசை மாவு இட்லி மாவு காலி ஆகிடுச்சுனாக்கா இது மாதிரி ஒரு திடீர் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு அவரே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாருங்க. நாங்களும் சாப்பிட்டேங்க. நீங்களும் இந்த தோசை சாப்பிட்ருக்கிறீங்களா? சாப்பிட்டுருந்தீங்கனாக்கா சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்க.